அனைவருக்கும் வணக்கம். எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருடப்பட்ட திருச்செந்தூர் முருகன் சிலை. திரும்பி வந்த அதிசய கதை உங்களுக்கு தெரியுமா? நடுக்கடலில் மூழ்கியிருந்த தமிழ் கடவுள் முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் எங்கிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த முருகப்பெருமானே கனவில் வந்து தெரியப்படுத்திய கதை உங்களுக்கு தெரியுமா? மிகவும் சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம். சுமார் 1648ஆம் ஆண்டு 6 படை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயில் டச்சுக்காரர்களின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த சமயம் திருச்செந்தூர் முருகன் கோயில் திருமலை நாயக்கர் அரசின் ஆட்சிக்கு கீழே இருக்கும் பகுதி என்பதால் டச்சுக்காரர்களை அங்கிருந்து திருமலை நாயக்கர் அரசு வெளியேற சொல்லியது. ஆனால் டச்சுக்காரர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்துவிட்டனர். இதனால் திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையே பெரிய சண்டை நடைபெற்றது. இதனால் பயந்து போன டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்து உடனே வெளியேற முடிவு செய்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து போவதற்கு முன்பு திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ள மூலவர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்களோடு கொண்டு சென்று விட்டனர். டச்சுக்காரர்கள் நடுக்கடலில் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான மழையும் புயலும் ஏற்படுகிறது. இதனால் கப்பலே கவிழ்ந்து விடும் நிலை ஏற்படுகிறது. கடவுள் சிலையை திருடிக் கொண்டு வந்தால்தான் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று பயந்து போன டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலில் தூக்கி போட்டுவிட்டனர். உடனே சிலையை கடலில் போட்ட அடுத்த நிமிடம் மழையும் புயலும் நின்று விடுகிறது. அதன் பிறகு டச்சுக்காரர்கள் கப்பலில் தங்கள் நாடு நோக்கி சென்று விடுகின்றனர். சில வருடங்களுக்கு பிறகு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதியான வட மலையப்பன் பிள்ளை என்பவரின் கனவில் தோன்றிய முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் நடு கடலுக்குள் இருப்பதாகவும் அதற்கு மேல் ஒரு எலுமிச்சை பழம் மிதப்பதாகவும் அதற்கு மேல் வானத்தில் கருடன் வட்டமிடுவதாகவும் தெரிகிறது. வட மலையப்பன் அதன் பிறகு உள்ளூர் மக்களுடன் கடலுக்கு செல்கிறார். அங்கே கடலில் எலுமிச்சை பழம் மிதப்பதையும் அதற்கு மேல் வானில் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அங்கேதான் முருகப்பெருமானின் சிலை இருப்பதாக கூறி அங்கே குதித்து தேடச் செல்கிறார். கடலில் குதித்தவர்கள் முருகன் நடராஜர் சிலைகளை கடலில் இருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றிச் சென்றனர். பல வருடங்கள் முருகப்பெருமானின் சிலை கடலில் இருந்ததால் உட்புத்தன்மையால் சிலையில் அரிப்பு ஏற்பட்டு அதனால் உருவான சேதத்தை இன்றும் சிலையில் காணலாம். கிபி 1653ஆம் ஆண்டில் நடராஜர் சிலையையும் முருகப்பெருமான் சிலையையும் கோயிலுக்குள் கொண்டு வந்து கருவறையில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை கேட்கவே மிகவும் அதிசயமாக இன்றும் இருக்கிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.